வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 மகிழ்ச்சி தகவல் மக்களே. முக்கிய தகவல் ஒன்று வந்திருக்கிறது. மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அரசு வெளியிடக்கூடிய பயனுள்ள தகவல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு எப்போது மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டு உள்ளன மக்களே. அதன்படி தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிய ரேஷன் கார்டுகள் ஏற்கனவே பலருக்கும் வழங்கப்பட்டு விட்டன. இதில் புதிதாக குடும்ப தலைவி ஆகும் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த வட்டாரம் இந்த மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது மக்களே. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு 2.8 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறாங்க. இந்த பணிகள் விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முடிவு செய்துள்ளது. இதன்படி புதியதாக 2.8 லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது மக்களே. புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரைக்கும் 2.8 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறாங்க. அதாவது கடந்த 2 வாரமாக தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதுவரை கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டுகளை பெற்றிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு பின்பு நீங்கள் அதில் தேர்வு செய்யப்படவில்லை என்றால் அதற்கு முக்கியமான சில காரணங்கள் உள்ளன மக்களே. முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாமே இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை. பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்திலும் கூட வாய்ப்பு வழங்கப்படாது என்ற மாதிரி ஒரு தகவல் செய்தியில குறிப்பிட்டிருக்கிறாங்க. மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள், இனி திருமணம் ஆகி குடும்ப தலைவி ஆகும் பெண்கள் ரூபாய் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த 4 மாதங்களுக்கு பின்பு திட்டம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் விண்ணப்பம் மேற்கொள்ளலாம், அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பம் மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விரிவாக்கம், இந்த திட்டத்தில் மேலும் விரிவாக்கம் செய்ய வாய்ப்புள்ளதா என்று கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக அரசு தரப்பிடம் விசாரித்த போது இனி அடுத்த வருடம் மீண்டும் இந்த ஒரு திட்டம் விரிவாக்கப்படும். அப்போது புதிதாக திருமணம் ஆனவர்கள், அரசு பணியில் இருந்து காலமான ஆண்களின் மனைவிகள் வரும் வருடங்களில் இருந்து தொடர்ந்து விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் புதிய பயனாளிகள் கண்டிப்பாக இணைக்கப்படுவார்கள் என்று அரசு தரப்பு அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 2 முக்கிய நோக்கங்களுக்காக கொண்டது. குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது. அடுத்தது ஆண்டுக்கு 12,000 உரிமை தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதாகும் மக்களே. சமூகத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னால் ஒரு பெண் இருப்பார்கள் என்று நிறைய பேர் கூறுவது உண்டு. ஒவ்வொரு நாளும் தன் திறமைக்கு ஏற்ப பணிபுரிந்து பெண்கள் ஈட்டும் ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாலும் அவர்களுடைய தாய், சகோதரி, மனைவி, மகள் ஆகிய பெண்களின் பல மணி நேர உழைப்பு மறைந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது மக்களே. அதனால இந்த திட்டத்தை பற்றி அனைத்தையுமே பார்த்தோம். இது மேலும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க.